மாநில உரிமை என்று வரும்போது அனைத்து கட்சிகளும் சேர்ந்துதான் நிற்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மொத்தம் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளை தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் குறைப்பதற்காக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறி தமிழக அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் தொகுதிகளை குறைக்கும் நோக்கம் மத்திய அரசுக்கு இல்லை என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை மறுத்து வருகிறார். இந்நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீர்திருத்தம் என்ற பெயரில் தமிழகத்தை சீரழிப்பதை ஏற்க முடியாது என்றார். மாநில உரிமை என்று வரும்போது அனைத்து கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என அவர் கூறினார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளி அம்மாள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போவதாக வெளியான தகவல் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த சீமான், காளி அம்மாள் தாவேகேவில் இணையப் போவது முன்கூட்டியே தெரியும் எனவும் அவர் எங்கிருந்தாலும் வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டார். எல்லாருமே மாநில உரிமைன்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்து நின்று தான் ஆகணும். அது சரிதான். எல்லா ஆற்றலையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு ஒற்றுமொத்த குரலாக ஒரே மாதிரி எதிர்ப்பை தெரிவித்து இது அவசியம் இல்லைன்னு நம்ம தடுக்கணும். இல்லை, நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான எதிர்ப்பு கொடுக்கணும், இன்னமும் நம்ம இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இல்லை, இதை கொண்டு வர்றவங்களை தனித்து விட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் ஒருமித்து நின்று எதிர்த்தாதான் இந்த இது கைவிடுவாங்க. இல்லைன்னா அது சரியாக வராது.